விவசாயிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. அதாவது கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அன்றைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்றைய தமிழக முதல்வர் விஜய் உறுதி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக முதல்வர் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய அறிக்கை ஒன்றை வெளியிட்ட நிலையில் 1/5/2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை கூட்டுறவு வங்கி மூலம் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 100% கடன் தள்ளுபடி. அதன் விவரம் வருமாறு: கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை 100% கடன் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி. அதேபோல் 51,000 60,000 வரும் கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு 40,000 கடன் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 20,000 வரை கடன் தள்ளுபடி. 61,000 70,000 வரை கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல் சிறு விவசாயிகளுக்கு 15,000 கடன் தள்ளுபடி செய்யப்படும். 71,000 80,000 வரை கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் கடன் தள்ளுபடியும், சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். 81,000 90,000 வரை கடன் பெற்றிருக்கும் குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறு விவசாயிகளுக்கு அதே தொகைக்கு 5,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றிருக்கும் கூட்டுறவு வங்கியில் இருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் கடன் தள்ளி செய்யப்படும். இதை தவிர்த்து கூட்டுறவு வங்கி மூலம் கடன் பெற்ற பெரு விவசாயிகளுக்கு 1 லட்சத்திற்கு மேல் ரூ. 5,000 தள்ளுபடி செய்யப்படும். இதன் மூலம் 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். மொத்தம் இதனால் அரசுக்கு 2,44,46 கோடி கூடுதல் செலவாகும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனவே 1/5/2025 அதாவது மே 1ஆம் தேதி 2025 வருடம் முதல் பிப்ரவரி 28, 2026 வருடம் வரை கூட்டுறவு வங்கி மூலம் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியை பற்றிய விவரங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது.